இந்த கிறிஸ்துமஸை இன்னும் அழகாக்க காஞ்சிபுரம் SM சில்க்ஸில் 60% வரை சிறப்பு தள்ளுபடி. அருகில் உள்ள ஷோரூமை இப்பவே விசிட் பண்ணுங்க. உச்சத்தை தொட்ட தங்க விலை, மீட்க முடியாத அடகு நகையை விற்பதற்கு இதுவே சரியான நேரம். இனியும் யோசிக்காதீங்க. உங்க தங்க நகைய அதிக விலைக்கு விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. ஃபர்ஸ்ட் எதை பார்த்து இம்ப்ரெஸ் ஆனீங்க குமார் கிட்ட? ராம் ஜானு இதெல்லாம் பார்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி அவங்க சேலஞ்ச் வீடியோ பண்ணுவாங்க. ஓகே, இவங்கெல்லாம் சேலஞ்ச் வீடியோ பண்ணி தான் பணக்காரர் ஆயிட்டாங்க, இதெல்லாம் பண்ணால் நல்லா காசு வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எல்லாம் பண்ணோம் நாங்கள். சௌராஷ்டிரா கற்றுக்கிட்டீங்களா? நல்லா தெரியும் எனக்கு. இது ஏதோ எனக்கு சௌராஷ்டிரா பொண்ணு கரெக்ட் பண்ணி வச்சிருந்திருப்பான்னு நினைக்கிறேன். எனக்கு சௌராஷ்டிரான்னு ஒரு லாங்குவேஜ் இருக்கிறதே வந்து நீ கத்துக்கிட்ட இப்படி உன் தங்கச்சி கிட்ட பேசி. பொண்ணுங்க வந்து எப்பவுமே அந்த நெகட்டிவ் மைண்ட் செட்ல இருப்பாங்க நிறைய விஷயத்துல. கரெக்டா இல்ல பொண்ணுங்க டாக்டர் திவாகர் மாதிரி கத்தி ஐயோ வேண்டாம் நான் கோவம் போயிடுச்சு. இவன் அழுது எங்கேயாச்சும் போய் முட்டிக்கிட்டானா எனக்கு சமாதானம். ரெண்டு பேரும் மாறி மாறி ஒரு காம்ப்ளிமெண்ட் கொடுத்துருப்பாங்க. இன்னைக்கு உன்னோட சாரி ரொம்ப சூப்பரா இருக்கு. இன்னைக்கு பாப்பாக்கு பேம்பர்ஸ் மாத்திட்டாங்க. எனக்கு கொஞ்சமாச்சும் ரசனை இருக்கா? கூலிங் கிளாஸ் போட்டது நல்லா இருக்கு. மாட்ட மாட்டான். அவதான் பெருமையா பேசுறாங்க, நீங்க பண்ணிருக்கேப்பா அப்படின்னு ரொம்ப பெருமையா. பட் ஆனா இது கட் பண்ணிடுறேன் ப்ரோ. எப்பவுமே நான் தான் ப்ரோ எல்லாமே கிளீன் பண்ணி மாத்தி விடுவேன். பட்டு நீ பார்க்க வந்து கியூட்டா இருக்க பட்டு, ஆனா நீ சண்டை போடும்போது எவ்வளவு ப்ரோ அன்னியன் அம்பி எல்லாம் இருக்குல்ல ப்ரோ. அன்னியன் அம்பி அண்ட் இன்னொன்னு ரெமோ, இந்த 3 கேரக்டர் வந்து ஃபீமேல் வெர்ஷன் கொண்டு வந்தா இவளுக்கு மட்டும் இல்ல எல்லா பொண்ணுங்களுக்கும் பொருந்தும். நம்மளுக்கு அன்னியன் வந்துருச்சு பாருங்க. மூடி கொண்டு இருக்கு. சொல்லி முடி நீ சொல்லி முடி. இந்த ஸ்பாட்ல ரெண்டு பேரும் மாறி மாறி சின்ன லவ் ப்ரொபோசல் ஒன்று பண்றீங்க. கண்ணம் சுருங்கிட நீ மீசை நரைத்திட நான் வாழ்வின் காலம் அருகினில்தான். ஆரஞ்சு மணியர்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்க கப்பல் யாருன்னு பாத்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராம்ல சுத்தி எங்க போனாலும் இவங்க மட்டும் தான் வராங்க. எஸ், நம்ம கூட ஒரு சூப்பரான கப்பல் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம். வணக்கம் ப்ரோ. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். ரொம்ப சந்தோஷம் உங்களை பார்த்ததுல. இன்ஸ்டாகிராம்ல உங்க வீடியோஸ் எல்லாம் பார்த்து இவங்களுக்கு மட்டும் எப்படி 54-55 மில்லியன் வியூஸ் போகுது அப்படிலாம் நினைச்சு புலம்பிட்டு இருந்திருக்கிறேன். பட் சோ ஹாப்பி. எப்படி போயிட்டு இருக்கு வாழ்க்கை? நல்லா போயிட்டு இருக்கு, சூப்பரா போயிட்டு இருக்கு. நல்லா போயிட்டு இருக்கு. சிறப்பு, பயங்கரம். இது வரைக்கும் ஓகே. நல்லா இது வரைக்கும் ஓகே. போயிட்டு இருக்கு. நிறைய கேள்விப்பட்டேன், என்ன கோடிக்கணக்குல ரெண்டு பேரும் சம்பாதிக்கிறீங்கன்ற மாதிரிலாம். கோடிக்கணக்கு? ஆமா, கோடிக்கணக்குல சம்பாதிக்கிற கேள்விப்பட்டேன். எந்த அளவுக்கு உண்மை தெரிஞ்சுக்கலாமா? எத்தனை கோடி எப்படி எத்தனை சைபர் அதுக்கு பாத்தீங்களா? ஏதாவது நிறைய காசு வாங்குறவங்க சைவர் எத்தனைன்னு சொல்ல மாட்டாங்க, அதான் சொல்றாங்க. இன்னும் வந்து யூடியூபர் கூட ஆகல ஆக்சுவலா. யூடியூப் சேனல்ல பெருசா இல்ல. எப்படி கோடிக்கணக்குல சொல்றாங்க? யாரோ பொருளே கிளம்பிருக்காங்க நினைக்கிறேன். ஆமா, சரி, ஓகே. சோ ஹாப்பி. எப்படி பயணம் ஆரம்பிச்சது உங்களோட வாழ்க்கை பயணம்? லைஃப் கேக்குறீங்களா இல்ல நம்ம இன்ஸ்டாகிராம் வாழ்க்கை நாங்க 2 பேரும் லவ் பண்ணோம், மேரேஜ் பண்ணோம். ரொம்ப ஷார்ட் டைம் தான் லவ் பண்ணோம், மேரேஜ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் குழந்தைகள் அப்படியே போயிட்டு இருக்கு. ஆக்சுவலா எனக்கு இது சோசியல் மீடியா வந்து ஐடியாவே கிடையாது, எனக்கு இது ப்ரொஃபஷனும் கிடையாது. ஃபர்ஸ்ட் நான் ஒர்க் பண்ணிட்டு தான் இருந்தேன். அப்புறம் ஒரு லாஸ்ட் இயர் தான் வந்து முடிவெடுத்து சரி ஃபுல் ஃப்ளெஜ்டாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. வேறு சைடில் பிஸ்னஸ் இருக்குது, பட் ஆனால் இதில் ஃபோக்கஸ் பண்ணி பண்ணது ஒரு 1 இயராக தான் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, நல்லா போயிட்டுருக்கு. சூப்பர். நிறைய நல்லா ரெஸ்பான்ஸ் கிடைக்குது. போகிற இடத்துலலாம் நம்மளை வந்து நிறைய பேர் கேட்குறாங்க. நல்லா இருக்கு. சிறப்பு, பயங்கரம். ஃபர்ஸ்ட் எப்பவும் உங்களை பார்த்தீங்க ஞாபகம் இருக்கா? எந்த டேட்டில் பார்த்தீங்க ஞாபகம் இருக்கா? டேட்டு எக்ஸாக்டாக கோத்து விட்டேன் பார்த்தீங்களா? பதில் சொல்லுங்க. டேட்டு வந்து செப்டம்பர் கரெக்ட். அப்புறம் செப்டம்பர் மாதம் வாழ்வின் இன்பத்தை துளைத்து தெரியலையா கரெக்ட்டா ப்ரோ? செப்டம்பர் தான் ப்ரோ. செப்டம்பர்ல ஏதோ ஒரு நல்ல நாள் மீட் பண்ணோம். டேட் சொல்லு. ஞாபகம் வச்சுக்கணும். ஞாபகம் இல்லையா? டேட் 3ஆம் தேதி செப்டம்பர் 3 15 செப்டம்பர் 15. கரெக்ட்டுங்களா? சீரியஸா ஞாபகம் இல்ல. 15ன்றது குத்து. ஓகே. எந்த எப்போ எங்க மீட் பண்ணீங்க, என்ன பேசுனீங்க? ப்ரோ நாங்க 2 பேரும் ஒரே இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். ஆக்சுவலா இவங்க வந்து ஒர்க் ஜாயின் பண்ணது எனக்கு தெரியாது. நான் வந்து ஒரு 2 days லீவ்ல ஊருக்கு போயிட்டேன். அப்புறம் வந்து சடனா பார்க்கும்போது இவங்க ஒர்க்ல இருந்தாங்க. அப்புறம் எல்லாம் இன்ட்ரோ பண்ணாங்க, இந்த மாதிரி இவங்க சந்தியா அப்படின்னாங்க. என்னையும் இன்ட்ரோ பண்ணாங்க.
சரி அப்படியே பேசிக்கிட்டோம். அப்புறம் லவ் பண்ண ஆரம்பிச்சோம். கொஞ்ச நாள் ஆச்சு. ஓகே. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் குமாரை பார்க்கும்போது என்ன தோணுச்சு? ஓப்பனா சொல்லுங்க. ஒரு ம். ரொம்ப திமிரு பிடிச்சவன் தான் தோணுச்சு. பிளே பாயா இருப்பான் போல அப்படின்னு அப்படி யோசிச்சீங்களா? நான் பார்த்தா அப்படியே bro இல்ல தெரியுது. உண்மையிலே சும்மா சொல்லுங்க, ஓப்பனா சொல்லுங்க. அப்படி இருந்தீங்களா ஒர்க் டைம்ல? இல்ல அப்படிதான் இருந்தேன். இப்பதான் கொஞ்சம் வெயிட் போட்டான். உண்மையே ஒத்துக்கோ. நீ வெயிட் ஆமா அப்படிதானே ஒல்லியா இருந்த? இருந்தேன். ப்ளே பாய்னா ஒல்லியா இருந்தது சொல்றியா? அந்த ஒரு மாதிரி சீன் போடுறது அந்த மாதிரி. ஏய் ப்ளே பாய்னா என்னன்னு தெரியல உங்களுக்கு ப்ளே actually. பாய்னா வந்து நிறைய பொண்ணுகிட்ட பேசுறது. ஆமா அதுதான் அப்படிதான் இருந்தான். அப்படியா ப்ரோ? இல்ல ப்ரோ. இல்ல நானும் உங்களை எல்லா இன்டர்வியூலயும் பாத்துட்டு இருக்கேன். எதுலயுமே உண்மையை ஒத்துக்க மாட்டீங்க. ப்ரோ இல்ல ப்ரோ ஆக்சுவலா ப்ரோ நான் ஒத்துக்கோ. எக்ஸ் எல்லாம் பாப்பாங்க. ஒத்துக்கோ. நான் ப்ரோ மாதிரி தான் இருந்தேன். இல்ல ப்ரோ மாதிரில இப்ப எதுக்கு என்ன கோத்து வர்றீங்க? நானே ஏதோன்ற மாதிரி போயிட்டு இருக்கு, இங்க கோத்து வர்றீங்க. உண்மையில ப்ளே பாயா இருந்தீங்களா? இல்லையா? அப்பலாம் அப்படி இல்ல ப்ரோ. சூப்பர். ஃபர்ஸ்ட் எதை பார்த்து இம்ப்ரெஸ் ஆனீங்க குமார் கிட்ட? நான் பிரெட் ஆம்லெட் பிரெட் ஆம்லெட் காதலா? இதை வச்சு ஒரு குறும்படமே எடுக்கலாம் போலயே. இல்ல ப்ரோ ஆக்சுவலா மத்தியானம் சாப்பிட மாட்டான். சரி டெய்லி போகும்போதெல்லாம் ஒரு பிரெட் ஆம்லெட்டும் ஒரு இல்ல அங்க ஏதாவது நிறைய பேர் இருப்பாங்க. இவன் மட்டும் தான் கேரிங்கா வந்து பிரெட் ஆம்லெட் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்தேன். அதுல நான் இம்ப்ரெஸ் ஆயிட்டேன். ஓகே இது இப்பவே இவ்வளவு வாங்கி தரானா அப்ப ஃபியூச்சர்ல இன்னும் நல்லா பண்ணும் நினைச்சா ஏமாந்துட்டியா? இல்ல நல்லா பாத்துக்கிறேன். நல்லா நல்லா பாத்துக்கிறேன். பாத்துக்கிறேன். ஆனா டிப்ஸ் ஏதாவது இருந்தா சொல்லுங்க ப்ரோ. நானும் சாண்ட்விச் வாங்கி கொடுக்குறேன், என்னென்னமோ வாங்கி கொடுக்குறேன், ஏதாவது இம்ப்ரெஸ் ஆக முடியல ப்ரோ. அதாவது நீங்க வாங்கி கொடுக்கறது டிப்ஸ் சொல்லலாமா? சொல்லு பரவாயில்ல. யூஸ் ஆகட்டும். நீங்க ஆக்சுவலா நீங்க வந்து இதுக்கெல்லாம் ஐடியா கேக்குற மாதிரி ஆளுன்னு எனக்கு தெரியல. நீங்க ஆல்ரெடி நல்லா வாங்கின அடி பத்தாம உட்கார்ந்துட்டு இருக்கிறேன் இந்த இடத்துல அந்த மாதிரி. சரி சொல்லுங்க ஏதாவது ப்ரோ ஒரு அது tips. அமையும் ப்ரோ. ஆக்சுவலா நான் எனக்கு வந்து இவ்வளவுதான் கல்யாணம் பண்ணும் அப்படின்னு எனக்கு சுத்தமா வந்து தெரியாது. சடனா வந்து ஓகே இவங்களை பார்த்த உடனே ஓகே இவங்க தான் நம்ம லைஃப் அப்படின்னு தோணும்ல. Okay. அப்படி தோணுச்சு. நான் கேரிங்கா இருந்தா அவளுக்கும் பிடிச்சது. அப்புறம் 2 பேரும் வந்து பேசணும் பழகணும் கல்யாணம் பண்ணிட்டோம். ஓகே. எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்குது உங்களோட வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கும்போது. யூஸ்வலா இன்ஸ்டாகிராம் ஆரம்பிக்கும் போது எல்லாருக்கும் ஒரு பெர்ஸ்பெக்டிவ் ஒன்று இருக்கும். நீங்க 2 பேரும் சேர்ந்து இன்ஸ்டாகிராம் ஆரம்பிக்கும் போது என்ன பெர்ஸ்பெக்டிவ் இருந்துச்சு ப்ரோ ஆக்சுவலா இவ வந்து சும்மா ரீல்ஸ் அந்த மாதிரி போட்டுவா ப்ரோ. எனக்கு ரீல்ஸ்ல போயிட்டு இந்த பாட்டுக்கு லிப்சிங் பண்றது அதெல்லாம் வராது ப்ரோ. நிஜமாவே டான்ஸ் அதெல்லாம் வராது எனக்கு. இவ பண்ணுவா. நான் அப்புறம் சைட்ல நின்றுட்டு ஏதோ ஒன்று சும்மா பண்ணுவேன். நம்ம அந்த இன்ட்ரோவர்ட்ஸ் புதுசா பண்ண எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும். பட் அது சம்வேர் பீப்புள்ஸ்க்கு பிடிச்சது. நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாங்க. கொஞ்சம் நாள் ஆக ஆக நாங்கள் என்ன பண்ணோம் ஓகே நாங்களே வந்து எங்களை பெரிய யூடியூபர்னு நினச்சிட்டு இந்த மாதிரி கேமராலாம் செட் பண்ணி கேமராலாம் வச்சுருந்தேன். நான் அப்போ கேமராலாம் செட் பண்ணி நல்லா இந்த சேலஞ்ச் வீடியோஸு நம்மளுக்கு அப்போது இன்ஸ்பிரேஷனாக சில யூடியூபர்ஸ் இருப்பாங்கல்ல. நான் அப்போ வந்து ராம்ஜான் இதெல்லாம் பார்ப்போம் இல்லையா. அந்த மாதிரி அவங்க சேலஞ்ச் வீடியோ பண்ணுவாங்க. ஓகே இவங்கெல்லாம் சேலஞ்ச் வீடியோ பண்ணி தான் பணக்காரர் ஆயிட்டாங்க, இதெல்லாம் பண்ணா நல்லா காசு வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எல்லாம் பண்ணோம். நாங்க குவாலிட்டியான வீடியோஸ் எல்லாம் எடுத்தோம். இப்ப நம்மள பார்த்தா அப்படிதான் நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படியெல்லாம் யோசிச்சு வச்சிருக்கோம். கல்யாணத்துக்கு அப்புறம் நம்மளும் கப்புள்ஸா வீடியோ எல்லாம் பண்ணலாம்னு யோசிச்சு வச்சிருக்கோம். பண்ணுங்க ப்ரோ கண்டிப்பா. ஓகே நல்லா இருக்கும் பண்ணுங்க. அது எல்லாருக்கும் ஒரு யூனிக் ஸ்டைல் இருக்கும் இல்லையா. நாங்க அப்படி பண்ண ஆரம்பிச்சோம். பட் ஆனா யூடியூப்ல எல்லாம் எங்களுக்கு அவ்வளவு பெரிய ரெஸ்பான்ஸே இல்லை. பட் இன்ஸ்டாகிராம்ல வந்து கொஞ்சம் நல்லாவே போச்சு. அதனால இன்ஸ்டாகிராம்ல வந்து நிறைய மக்கள் வந்து வீடியோஸ் நல்லா பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஓகே ஸோ அதுதான் இப்போ போயிட்டு இருக்கு எங்களுக்கு. இன்ஸ்டாகிராம் மட்டும் தான், யூடியூப் இதெல்லாம் வந்து ஒன்றும் அதுக்கு டைமும் இல்லை. இந்த லட்சக்கணக்கெல்லாம் சும்மா ஆமா நீங்க சொன்ன கோடியா? அது என்ன கோடி? கோடியா? சமீபத்துல உங்களோட நீங்க ட்ரெண்ட் ஆக ஆரம்பிக்கும்போது தமிழா ஷோ போனதுக்கு அப்புறம் அதுல இருந்து ட்ரெண்ட் ஆக ஆரம்பிச்சீங்க ப்ரோ. அப்போ ஆமா இல்ல ப்ரோ அதுக்கு முன்னாடி எங்களுக்கு வியூஸ் எல்லாம் ஆஸ் யூசுவல் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. பட் நிறைய பேரோட மென்டாலிட்டி என்ன அந்த ஒரு ஷோ போனதால தான் நீங்க டெவலப் ஆயிட்டீங்க அப்படின்ற மாதிரி சில பேர் சொல்ல ஆரம்பிச்சாங்க. பட் எங்களுக்கு அப்போ நாங்க ஷோ போகும்போது ஒரு 70K ஃபாலோவர்ஸ் இருந்தது. ஆமா 70ல இருந்து நான் அப்படி அதுக்கப்புறம் ட்ரெண்ட் ஆயிருந்தேன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கும். இன்க்ரீஸ் ஆகல, அது அப்படியே தான் இருந்தது. அப்புறம் நானா வந்து புஷ் பண்ணி சரி அதுல இருந்து ஒரு 1 year 1 or 2 years இருக்கும். அதுக்கப்புறம் தான் நாங்க சரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் ஃபிளெஜ்ல இறங்கும். அப்புறமா தான் வந்து அந்த 70-80Kல இருந்து இப்போ எங்களுக்கு ஒரு 5 lakh அந்த மாதிரி வந்துருக்கு. ஓகே நீங்க போடுற கண்டென்ட்லாம் நிறைய கண்டென்ட் பாக்குறோம். சில கண்டென்ட் வந்து ஃபாரின் கண்டென்ட்லாம் திருப்பி அதை எடுத்து ரீமிக்ஸ் பண்ணி ஆமா ப்ரோ நாங்கன்னு இல்ல ப்ரோ. இப்போ நார்மலா நீங்க யூடியூப் எடுத்தீங்க எல்லாரும் அப்படிதான் கப்புள்ஸ் எல்லாருமே வந்து ஒரு பர்டிகுலர் சில பேரை ஃபாலோ பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ இது டைரக்டா சொல்றோம் இல்லைங்க நாங்க ஓன் கண்டென்ட் தான் போடுறோம் அப்படின்னு சொல்லலாம். ஓன் கண்டென்ட் எதுல போடுவோம்னா இவங்களை ஃபோக்கஸ் பண்ணி ஏதோ ஒன்று சும்மா ஃபன் பண்ணிட்டு இருப்பாங்க அதை எடுத்திருப்போம். அதெல்லாம் ஓனா இருக்கும். மற்றபடி வந்து ஒரு கண்டென்ட் நம்ம வந்து ஸ்கிரிப்டடாக எடுக்கிறோம்னா மேபி வேற லாங்குவேஜ்லேருந்து நாங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணுவோம். தமிழ்லேருந்து நாங்கள் பண்ண மாட்டோம்.
வேற லாங்குவேஜ்ல இருந்து இப்போ எனக்கு ஹிந்தி நல்லா புரியும், கன்னடா நல்லா தெரியும். ஸோ புரியாது உங்களுக்கு இப்ப தமிழ் தவிர வேற எதுவும் புரியாதுல்ல, அந்த மாதிரி லாங்குவேஜ் எடுத்து நாங்க அப்படியே தமிழ்ல அதுல பண்ணுவோம். இருக்கிறது வந்து நாங்க தமிழ்ல மாதிரி. டிரான்ஸ்லேட் பண்ணி பண்ணுவோம். So, ஃபர்ஸ்ட் அந்த உங்க வீடியோஸ் வைரல் ஆனது நீங்க வந்து சௌராஷ்டிரா சௌராஷ்டிரா அது வந்து அது நம்ம சொல்றீங்க. ஓன் கண்டென்ட். ஓகே ஸோ சௌராஷ்டிரா வந்து நாங்க பண்ணிட்டு இருந்தோம். சௌராஷ்டிரா தமிழ் டு சௌராஷ்டிரான்ட்டு இப்போ தமிழ்ல அவங்க சரி தமிழ்ல நான் ஒன்று கேட்பேன், அவங்க சௌராஷ்டிரா அதுக்கு என்னன்னு சொல்லுவாங்க. ஓகே ஸோ இந்த மாதிரி வந்து பண்ணோம், அது நல்ல ரீச் ஆச்சு. பட் என்ன ஆச்சுன்னா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அதுலயும் வந்து எங்களுக்கு சில பேக் ஃபயர் ஆயிடுச்சு, கொஞ்சம் அதனால ஸ்டாப் ஆமா. பண்ணிட்டோம். சௌராஷ்டிரா கத்துக்கிட்டீங்களா? நல்லா தெரியும் bro எனக்கு. தெரியுமா? எப்போ ஆமா. கத்துக்கிட்டான்னு நீங்க தான் எனக்கே கேளுங்க, தெரியல. அது சௌராஷ்டிரா இல்ல இல்ல என்னன்னு எனக்கு கேளுங்க. என்ன டவுட்னா இவ ஏதோ எனக்கு சௌராஷ்டிரா பொண்ணு கரெக்ட் பண்ணி வச்சிருந்திருப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த அளவுக்கு யாருமே பேச எனக்கு மாட்டாங்க. சௌராஷ்டிரான்னு ஒரு லாங்குவேஜ் இருக்கிறதே வந்து அப்போ லவ் எப்படி பண்ண நீ கத்துக்கிட்ட இப்படி? உன் தங்கச்சி கிட்ட பேசி வேற என்ன சொல்றது, வேற யாரு இவங்க அம்மா கிட்ட இவங்க தம்பி கிட்ட எல்லாம் பேசுவான். அப்ப கேக்கும் நமக்கு புரிஞ்சிரும்ல ப்ரோ. ஓகே அவ்வளவுதான், சிம்பிள். புரியும், ஓகே பேசுவாங்களா அந்த அளவுக்குல நீங்க நல்லா பேசுறான். பட் ஸ்டில் உங்க வீடியோஸ் பார்த்துட்டு இருக்க டைம்ல வந்து நிறைய கமெண்ட்ஸ் நம்ம பாக்குறோம், நிறைய மிக்ஸ்டான கமெண்ட்ஸ் வரும், நெகட்டிவ் கமெண்ட்ஸ். ஹவ் யூ ஹேண்டில்? ரெண்டு பேரும் எப்படி எடுத்துக்கீங்க? ப்ரோ பார்க்க மாட்டோம் கமெண்ட் நான் ஓப்பனே பண்ண ப்ரோ. மாட்டேன். பாப்போம், ஆக்சுவலா சில கமெண்ட் ஸ்டார்டிங்ல எல்லாம் பார்த்து ட்ரிகர் ஆயிருக்கும், எனக்கு டென்ஷன் ஆகி அவங்க ப்ரோ இது நான் நார்மலா ரீல்ஸ் பண்ணாலும் அந்த பேட் கமெண்ட்ஸ் வரும். நான் ஃபேமிலியா குழந்தைங்க கூட இருந்தாலும் அந்த பேட்ஸ் கமெண்ட் வரும். பட் நம்ம அது ஃபோக்கஸ் பண்ணோம்னா நம்ம முன்னேற முடியாது. கரெக்டா? அவன் பேசுறவன் பேசிட்டே தான் இருப்பான், நம்ம க்ரோ ஆயிட்டு போய்க்கலாம், அவ்வளவுதான். நான் வந்து அந்த பேசுறவங்கள போய் பார்ப்பேன் ப்ரோ. ரொம்ப பாவம், வறுமையில ரொம்ப கஷ்டத்துல தான் இருப்பாங்க. யாரும் நல்லா க்ரோ ஆகி ஒரு ஸ்டாண்டர்ட்ல இருக்கிற பீப்புள்ஸ் வந்து அந்த மாதிரி ஒரு பேட் கமெண்ட் போட மாட்டாங்க. ஸோ அந்த பீப்புளோட மென்டாலிட்டி அப்படி இருக்கிறதுனால தான் மேபி அவங்க அப்படி இருக்கிறாங்கன்னு தோணுது. ஸோ அந்த பேட் கமெண்ட் பண்ற அவனோட தாட் அப்படி இருக்கிறதுனால தான் அவன் ஃபைனான்சியலாகவும் அவனை பார்க்குறக்கும் ஒரு அப்பியரன்ஸும் வந்து அப்படி இருக்கும். ஓகே ஸோ அப்படி இருக்கிறவன் தான் அப்படி கமெண்ட் பண்ணுவான். ஸோ அது நம்ம தப்பு இல்லை இல்லையா, அது அவன் தப்பு. ஸோ அவனோட வாழ்க்கையை அவனே கெடுத்துக்கிறான், நம்ம என்ன பண்றது? ஓகே உங்க ரெண்டு பேருக்குள்ள மாறி மாறி சண்டைகள் வந்திருக்கா? இப்போ இன்னைக்கு கூட ப்ரோ கார்ல வரும்போது சண்டை போட்டுருந்தோம். எதுக்குடா இன்டர்வியூ கூப்பிட்டா வேணாம் சொல்ல வேண்டியதா? அந்த சண்டை போட்டீங்களா? அதுக்கு இவ சண்டை போட்டான், உண்மையை ஒத்துக்கிட்டாங்க பாருங்க. ஆமா இவ சண்டை போட்டான். நான் சண்டை போடுவேன் ப்ரோ, சண்டை போடுவேன். ஓகே ரெண்டு பேர்ல யார் அதிகமா கோவப்படுவீங்க? யோதா ஒரு கணக்கு நான் கோவப்படுவேன். ஆனா இப்ப யார் கோவப்படுறா? நீ தான் கோவப்படுற. கோவப்படுறதுனால நான் கோவப்படுறேன் ப்ரோ. ஏன் கோவப்படுற? கோவப்பட்டு நீ அதிகமா படுறதுனால நான் அதிகமா படுறேன். இல்ல கோவப்பட்டு குழப்புறடா. இவன் அதிகமா கோவப்படுவாங்க ப்ரோ. ஓகே நாங்க போய் சமாதானப்படுத்துவோம் ப்ரோ. ஆனா இப்ப நீ சமாதானப்படுத்துறதே ஒரு இல்லையே. நிமிஷம், சமாதானம் ஆக மாட்டாங்க ப்ரோ. மறுபடியும் சமாதானப்படுத்துவோம், ஆக மாட்டாங்க ப்ரோ. மறுபடியும் சமாதானம் கூட ஆக மாட்டாங்க ப்ரோ. அப்புறம் டென்ஷன் ஆகிடுவோம் ப்ரோ. அப்போ வந்து நீ ஏன் சமாதானப்படுத்துறேன்னு கேட்பாங்க ப்ரோ. அப்போ வந்து இன்னும் கோவம் வந்துடும் ப்ரோ. ஏன் இவ்வளவு நேரம் நான் ஒரு நிமிஷம் 3 டைம் சமாதானப்படுத்தினல, அப்போ வந்து உனக்கு சமாதானம் ஆகல, இப்போ எப்படி கேட்குறேன்னு எனக்கு இன்னும் கோவம் வந்துடும் ப்ரோ. அப்போ சண்டையாயிரும். இந்த வடிவேல் சார் மாமன் படத்துல என்ன சார் ஒண்ணுமே புரியல அப்படின்னு இல்ல நீங்க இது மறுபடியும் ரீவைண்ட் பண்ணுங்க, கரெக்டா இருக்கு. இல்லன்னா கல்யாணம் பண்ணி பாருங்க, அப்ப நல்லா புரியும். ஏதோ சொல்றேன், கல்யாணம் ஆனவங்களுக்கு இது புரியும். நீ என்ன பக்கத்துலயே வச்சுட்டு நீ இதை சொல்லிட்டு இருக்கிற. அவர் அட்வைஸ்ரே அவரோட வாழ்க்கையை வந்து நான் இப்பவே ப்ரீ பிளான்டா அவர் வந்து பிளான் பண்ணிக்க சொல்லிட்டு இருக்கிறேன். அப்புறம் நாளைக்கு வந்து பாரு உன் தம்பி மாதிரி இருக்கேன், தம்பிக்கு வந்து அட்வைஸ் பண்றேன் மச்சான். லைஃப் சூப்பரா இருக்கும், கல்யாணம் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் கல்யாணம் பண்ணுங்க, லைஃப் சூப்பரா இருக்கும் நீங்க சொல்லி தான் கேக்குறேன். ப்ரோ நல்லாதான் ப்ரோ, நல்லா இருக்கும், நல்லாதான் இருக்கும். சூப்பர். அது நம்ம எடுத்துட்டு போறதுல தான் இருக்கு ப்ரோ. ஆக்சுவலா 2 விஷயம் ப்ரோ. பொண்ணுங்க வந்து எப்பவுமே அந்த நெகட்டிவ் மைண்ட் செட்ல இருப்பாங்க நிறைய விஷயத்துல, கரெக்டா? இல்ல பொண்ணுங்க அப்ப நான் யாரு? இல்லடி காமனா சொல்ற ஒரு புது கருத்து நீ வந்து புரிஞ்சுக்கோ. நீ இது வந்து இப்படி நெகட்டிவா எடுத்துக்காத, அதுதான் சொல்ற நெகட்டிவிட்டி ப்ரோ. ஏதாவது வேணுமா அடிக்கிறது? ஆமா சரி பேசி நான் பேச பேசு. அங்க ஒரு கட்டா இருக்குன்னு நினைக்கிறேன் ப்ரோ. ஜெனரலாவே ப்ரோ இந்த இன்டர்வியூன்னு எடுத்துக்காதீங்க, நான் ஒரு அட்வைஸ் சொல்றேன். அவங்க வந்து எப்படி இருப்பாங்க ப்ரோ, நம்ம வந்து நம்ம ஃபோக்கஸ் ஒன்று இருக்கும், அதை நோக்கி வந்து போனோம் அப்படின்னா வாழ்க்கையை நல்லா கொண்டு போயிடலாம் ப்ரோ. இது ஃபோக்கஸ் பண்ணிட்டு சண்டை போட்டுருந்தானா இதாக போயிடும். ஸோ நம்ம அந்த லெவல் கொண்டு போயிட்டோன்னா அப்புறம் அவங்களுக்கே புரிஞ்சிடும், ஓகே இவங்க வந்து இதனால தான் கம்முன்னு இருந்தான் அப்படின்னு. ஓகே ஆனால் சண்டை போடுறதுக்கு கம்பெனி கொடுக்கணும் ப்ரோ, இல்லைன்னா சண்டை ஜாஸ்தி ஆயிரும். இப்போ சண்டை போட்டானா அதுக்கு வந்து நம்ம கோஆப்ரேட் பண்ணி கொஞ்சமாவது சண்டை போட்டாலும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நம்ம வந்து கண்டுக்காம போயிட்டோம்னா அது ரொம்ப டிப்ரெஷன் ஆயிரும். அதனால நான் அப்பப்போ சண்டை போட்டால் கம்பெனி கொடுக்கணும். ஓகே கரெக்ட் தானே?
சரி அடுத்து அடுத்து அவர் கொஸ்டின் கேட்பாரு. இவர் கோவப்படும் போது நீங்க என்ன சொல்லி சமாதானப்படுத்துவீங்க? நான் சமாதானமே படுத்த படுத்த மாட்டேன். மாட்டீங்க. சமாதானம் ஆனா அது ஏன் ப்ரோ எல்லாரும் கடைசி வரைக்கும் அப்படியே இருக்காங்க? எல்லாரும் அப்போ எத்தனை பேரு? எனக்கு இப்ப doubt. ஐயா இல்லையா, பொதுவா லிஸ்ட் எடுத்து சொல்றேன். ஒரு பையன்கிட்ட போய் கேட்கும் போது யாரும் பொண்ணுங்க சமாதானமே ஆக மாட்டாங்க அப்படின்னு ஒரு கருத்து இருக்குல்ல, நீ என்ன சொல்லுங்க? பொண்ணுங்க சமாதானம் ஆக மாட்டேன் ப்ரோ. பொண்ணுங்க வந்து சமாதானம் ஆகணும் அப்படின்னா அவங்களாம் ஆனாத ப்ரோ. நம்மளாம் ஒண்ணும் பண்ண முடியாது ப்ரோ. ஒண்ணுமே பண்ண முடியாது ப்ரோ. ஃபைனலாக என்னன்னா இவ சமாதானம் ஆகிறதுக்கு ஒரே ஒரு வழி என்ன இருக்குன்னா, 2 விஷயம். ஒன்று, நான் வந்து சமாதானம் ஆகி காலில் போய் விழுந்துடணும். நம்ம வந்து ஓகேங்க நீங்கள் சொல்கிறது எல்லாம் ஓகேன்னு அக்செப்டபுளானா ஒன்று சமாதானம் ஆகிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது ப்ரோ. இது 2வது நம்மளை ஏதோ ஒரு விதத்தில் பாவப்படணும் பார்த்து. ஓகே ஐயோ கஷ்டப்படுறானே போய் வெயிலில் நிற்கணும் இல்லைன்னா ஏதோ ஒன்று சும்மா எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஓகே, நம்ம ஏதோ மாதிரி நம்ம ஏதோ ஒரு விதத்தில் வருத்தப்படணும். இப்போ டாக்டர் திவாகர் மாதிரி கத்தி ஐயோ வேண்டாம் நான் கோவம் போயிடுச்சு அப்படி. சோ அந்த மாதிரி இல்லைன்னா இவன் அழுது எங்கேயாச்சும் போய் முட்டிக்கிட்டானா எனக்கு சமாதானம் இருக்கும். மண்டையில இருந்தா ரத்தம் வந்தா ரத்தம்லாம் வராது. அதான் எனக்கு டவுட்டா இருக்கு. இவ்ளோ இடிச்சு உன் மண்டைக்கு எதுவுமே இடிச்ச விஜய் யாரு? நிஜமாவே ரொம்ப ஸ்ட்ராங் நீ. உங்களும் மண்டையை பிடிச்சுக்கிறீங்களா ப்ரோ? இல்ல ப்ரோ. ப்ரோ ஒத்துக்கோ ஆமான்றாங்க. ஒத்துக்கோ. நீங்க வந்து இன்னும் கல்யாணம் ஆகல. கல்யாணம் பண்ணி வேற ஞாபகப்படுத்திட்டே இருக்கீங்க. கல்யாணம் பண்ணி பாருங்க அப்புறம் தெரியும். சரி ப்ரோ, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். இது ஓகே. லைஃப் எல்லாருக்குமே குழந்தைங்க வந்ததுக்கு அப்புறம் மாறும் அப்படின்னு சொல்லுவாங்க. வீடியோஸ் பார்க்கும்போது எங்களுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. உங்க 2 குழந்தைகளும் வீடியோஸ் பண்றதா இருக்கட்டும், சின்ன சின்ன விஷயங்கள் பேசுறதா இருக்கட்டும், மக்கள் சைட்ல இருந்து நிறைய கமெண்ட்ஸும் அந்த மாதிரி வருது. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு ப்ரோ? ஹாப்பியா இருக்கு ப்ரோ. நிறைய ஆக்டர்ஸ் கூட எங்க வீடியோஸ்க்குலாம் குழந்தைங்க கூட இருக்கிற வீடியோஸ் எல்லாம் பார்ப்பாங்க. லைக்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க, கமெண்ட் எல்லாம் போட்டிருக்காங்க. எங்களுக்குமே குழந்தைங்க கூட பண்றதுதான் ஜாலியா இருக்கும். நாங்க 2 பேர் பண்ணா சண்டை தான் வரும். பட் அவங்க இருந்தாங்கன்னா எங்களுக்கு ரொம்ப ஜாலியா இருக்கும். ஓகே. நம்ம 2 பேர் வீடியோ பண்ணும்போது இவங்களை வச்சு வீடியோ எடுக்கிறது எனக்கு பெரிய தலைவலியா இருக்கும் ப்ரோ. ஒரு டேக்கு 10 டேக் எடுப்போம் ப்ரோ. இது நீ எனக்கு குறை சொல்லிட்டே இருக்கிற, உனக்கு தெரியலையா கொஞ்சம் கூட? சரி, இப்போ நான் ஒரு சீன் சொல்றேன், கரெக்டா நடிச்சிரு. இல்லைன்னா மறுபடியும் 2 டேக் போகும். ஓகேவா? அதான் வேணாம். எப்படி அது நடக்கும் ப்ரோ? ஓகே. ஒரு சின்ன செக்மெண்ட் மாதிரி ஆட போறோம். அது 5 விஷயங்கள் இருக்கும். டக் டக்குன்னு சொல்லுங்க. ஓகே ப்ரோ. 2 பேரும் மாறி மாறி ஒரு காம்ப்ளிமெண்ட் கொடுத்துக்கலாம். காம்ப்ளிமெண்ட்? ஓகே. ஃபர்ஸ்ட் நீங்க கொடுத்துருங்க. நான் கொடுக்கணுமா? பேபி நீ அழகா இருக்க. இதை தவிர வேற ஏதாவது ஒரு காம்ப்ளிமெண்ட் கொடுங்க. உன் கண்ணு அழகா இருக்கு. அழகா இருக்கிறத தவிர ஏதாவது சொல்லணுமா? அந்த மாதிரி ஏதாவது சொல்லுங்க. ஓகே. இன்னைக்கு உன்னோட சாரி ரொம்ப சூப்பரா இருக்கு. இன்னைக்கு பாப்பாக்கு பேம்பர்ஸ் மாத்திட்டேன் நானு. ஏய் என்னடி காம்ப்ளிமெண்ட்னா என்னன்னு தெரியுமா? கொஞ்சம் ஆமா மச்சான் மாத்துனேன் இல்லடா இன்னைக்கு. எல்லாரும் முன்னாடியும் மாத்துனேன். அதுவே காம்ப்ளிமெண்ட்ரி தான். பைத்தியமா? எனக்கு கொஞ்சமாச்சும் ரசனை இருக்கா? இப்ப நான் இந்த கூலிங் கிளாஸ் போட்டது நல்லா இருக்கு. மாத்த மாட்டான். எனக்கு கூலிங் கிளாஸ் போட்டது நல்லா இருக்கு. அவங்க உங்களை பெருமையா பேசுறாங்க ப்ரோ. அதுவும் காம்ப்ளிமெண்ட்ரி தானே. எப்படி தெரியுமா உங்களுக்கு? பேம்பர்ஸ் நான் மாத்த மாட்டேன், நீ தான் மாத்துவேன்னு எல்லார்கிட்டயும் அப்படமா சொல்ற. இவன் தான் ப்ரோ. ஆக்சுவலி அவங்க சாரி கட்டியிருக்காங்க ப்ரோ. அவங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்றதுனால இன்னைக்கு ஒரு நாள் நான் மாத்தினேன் ப்ரோ. ஓகே ஓகே. அவதான் பெருமையா பேசுறாங்க. நீங்க பண்ணிருப்பா அப்படின்ற ரொம்ப பெருமையா பட் ஆனா இது கட் பண்ணிடுறாங்க ப்ரோ. எப்பவுமே நான் தான் ப்ரோ எல்லாமே கிளீன் பண்ணி மாத்தி விடுவேன். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். எப்படி தெரியும்? நான் வீடியோ போட்டு விட்டுருவேன். இன்னொரு டைம் நான் போடலன்னா நான் வீடியோ எடுத்து போட்டு விட்டுருவேன். ஓகே சரி. எங்க எல்லாருக்கும் தெரியாத ஒரு விஷயம் அவரை பத்தி சொல்லுங்க. இவன் வந்து எனக்கு 2 பொண்டாட்டி இருக்குன்னு சொல்லு. என்ன ப்ரோ? இல்ல சொல்லு. இருக்கிறத சொல்றே. இல்ல இருக்கு. என்ன இருக்கு? 2 செகண்ட். இல்ல அவர் சீரியஸா கேக்குறாரு. நிஜமாவே சொல்றேன். ஃபன் வேண்டாம், கான்செப்ட்குள்ள வா. இங்க பாரு, அவர் கேக்குறாரு. அவர் யார் என்னை பத்தி தெரியாத ஒரு விஷயத்த சொல்றாரு. அது சொல்லு, உண்மையா இருக்கிறத சொல்லு. நான் ஃபன் சொன்னேன். எனக்கே தெரியாது உன்னை பத்தி 6 வருஷம். அதான் யோசிக்கிறேன். அப்படி என்னடா இருக்கு? சொல்லு, ஏதாவது சொல்லு. அப்படி எதுவும் இல்லீங்களா? உங்க நேர்மை எனக்கு ரொம்ப பிடிச்சது. அப்படி எதுவும் இல்ல. அப்போ என்னை பத்தி எல்லாருக்குமே தெரியும். அவங்களுக்கு எல்லாம் ஒரு தெரியும். நல்ல பையன், அவ்வளவுதான். நான் ரொம்ப குட் காய். அப்ப இவ்வளவு நாள் பேட் பையன் நினைச்சிருக்கேன் ப்ரோ. சரி ஓகே. இவன் ரொம்ப பேட் பையன் ப்ரோ. என்கிட்ட கேளுங்க, நான் சொல்றேன். சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. இவங்களை பத்தி யாருக்கும் தெரியாத விஷயம். இவ பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா கியூட்டா இருக்கா. இவ வந்து பாத்தீங்கன்னா நிறைய பசங்க பார்த்து எனக்கு வாழ்க்கையில கிடைச்ச இந்த மாதிரி வைஃப் தான் கிடைக்கணும் அப்படின்னு இதெல்லாம் படுவாங்க, ட்ரீம்லாம் படுவாங்க. ஆனா இவரை கட்டிக்கிட்டு படுற பாடு எனக்கு மட்டும்தான் தெரியும்.
நம்ம நீ என்ன சொல்ல நீ என்ன சொல்லிட்டு இருக்கிற? அது தெரியாத விஷயம் தானே சொல்றேன். யாரும் வந்து அந்த டோன்ட் ஜட்ஜ் புக் பை இட்ஸ் கவர் அந்த தெரியலனா நீ வாயை மூடி. சோ அதுல நல்ல விஷயங்கள் இருக்கு, கெட்ட விஷயங்கள் இருக்கு. சோ எதையும் வந்து பாத்தீங்க. சரி நீ இப்ப இந்த நல்ல விஷயம்ன்றே கெட்ட விஷயம். போட்டு நீ பாக்க வந்து கியூட்டா இருக்க பட்டோ, ஆனா நீ சண்டை போடும்போது எவ்வளவு ப்ரோ அன்னியன் அம்பி எல்லாம் இருக்குல்ல ப்ரோ. அன்னியன் அம்பி அண்ட் இன்னொன்னு ரெமோ. இந்த 3 கேரக்டர் வந்து ஃபீமேல்ல ஃபீமேல் வெர்ஷன் கொண்டு வந்தா இவளுக்கு மட்டும் இல்ல எல்லா பொண்ணுங்களுக்கும் பொருந்தும். நம்மளுக்கு அன்னியன் வந்துருச்சு பாருங்க. பாத்தீங்கன்னா சொல்லி முடி. மூடி கொண்டு இருக்கு. சொல்லி முடி நீ சொல்லி முடி. இப்போ தூக்கி போட்டு எல்லா பொண்ணுங்களுக்கும் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் ஸ்டிக் இருக்கு ப்ரோ. இவங்களுக்கும் அந்த மாதிரி இருக்கு. ஓகே அவ்வளவுதான். அது தெரியும். அது வந்து யாருக்கும் தெரியாது, எனக்கு மட்டும்தான் அந்த முகம் தெரியும். ஓகே சரி, உங்க 2 பேரிடம் காதல் கதையை என்கிட்ட சொல்லிங்க. எங்களுக்கு வந்து இப்போ அடுத்த ஸ்பாட்ல 2 பேரும் மாறி மாறி சின்ன லவ் ப்ரொபோசல் ஒன்று பண்றீங்க. லவ் ப்ரொபோசல். ஓகே, நான் உன்னை ஃபர்ஸ்ட் டே பார்த்தப்போ, உன்னை ஃபர்ஸ்ட் டைம் உன்னை லவ் பண்ணப்போ எவ்வளோ லவ் ஃபீல் ஆச்சோ அதே லவ் தான் எனக்கு இப்பவும் இருக்கு, எப்பவும் இருக்கும். வயசானதுக்கப்புறம் தாத்தா பாட்டி ஆனதுக்கப்புறமும் அதே லவ் எனக்கு இருக்கும். சரியா? அவ்வளோதான். இது வந்து ஐ லவ் யூன்னு சொல்லி ஷார்ட்டாக முடிக்க முடியல. அதனால நான் நம்மளோட வாழ்க்கையை எண்டு வரைக்கும் கொண்டு போகணுன்றத சொல்கிறேன். அவ்வளோதான். எப்படி ப்ரோ? ஓகே, இம்ப்ரெஸ் ஆயிட்டீங்களா? என்னடி நெக்ஸ்ட் மாத்துறது? லாஸ்ட் சான்ஸ். கவிதை அந்த மாதிரி சொல்லி அதான் இம்ப்ரெஸ் பண்ணுங்க. கவிதை ப்ரோ, பிக்கப் லைன் அந்த மாதிரி. பிக்கப் லைன் கூகுள்ல பாரு, ஏதாவது பிக்கப் லைன் சொல்லிட்டு போட்டு சாட் ஜிபிடி கேக்கு. கண்ணம் சுருங்கிட நீயும் மீசை நரைத்திட நானும். அதுக்கப்புறம் லிரிக் வாழ்வின் சூப்பர் காலம் அருகினில் ஒரே பாட்டுல போட்டு நீ இப்போ வாய முடி சும்மா இருடா. ஓகேவா? ஓகே சூப்பர், இம்ப்ரெஸ் ஆயிட்டேன். சக்சஸ் ப்ரோ. நீங்க சொல்லுங்க. இல்ல எனக்கு வராது. நானே எனக்கு நானே பில்டப் பண்ணி எதுவும் சொல்லி. அதான் அந்த ஜோதிகா சொல்ற மாதிரி நான் எங்க அப்பா அம்மா கூட இருந்ததை விட உங்க கூட தான் ஹாப்பியா சந்தோஷமா இருக்கேன். உன்ன மாதிரி இவனை மாதிரி யாரும் என்னை பாத்துக்க முடியாது. சூப்பர். அதே மாதிரி குழந்தைங்களுக்கும் வந்து இவனை மாதிரி ஒரு அப்பா வந்து கிடைக்கும். யாருக்குமே இப்படி ஒரு டாடி வந்து கிடைக்கவே கிடைக்காது. அதுக்காக சொல்றீங்களா? இல்ல ஓகே, ஒரு கேமியோ என்ட்ரி இருக்காங்க ப்ரோ. வரட்டும் பாப்பா, இங்க வாங்க. இங்க வாங்க. இப்போ பாருங்க, இப்போ உண்மையில ஆக்சுவலா பாருங்க இல்ல, நித்தன்யாக்கு வந்து நிறைய ஃபேன் பேஸ் இருக்கு. அதுதான் வெளியே போனாங்கன்னா கேட்பாங்க. பட் ஆனா இவ கொஞ்சம் இன்ட்ரோவர்ட் தான், பேச மாட்டான். இப்போ பாருங்க, உங்க வீடியோஸ்ல நிறைய கேள்வி அந்த கேள்வி கேட்டிருப்பீங்க. இப்போ நான் கேட்கறேன், சொல்லுங்க. உங்களுக்கு அம்மா பிடிக்குமா அப்பா பிடிக்குமா? இப்போ மாட்டிக்கிட்டு இந்த கேள்வி சொல்லக்கூடாது, நான் நிறைய வாட்டி பார்த்துட்டேன். சரி, யாராவது ஒருத்தங்கன்னா சொல்லுங்க, அம்மா அப்பா பிடிக்கும், யார் ரொம்ப பிடிக்கும்? அப்பா பிடிக்கும். ஏன் அப்பா பிடிக்கும்? அம்மா மறைக்கிறாங்க. அதனாலதான் அம்மா பிடிக்காது, மறைக்கிறதுனால பிடிக்காது. அம்மா பிடிக்காதா? ஓகே, உங்க வீடியோஸ்லாம் நீங்க பாக்குறீங்களா? நீங்க பண்ற வீடியோஸ்லாம் நாங்க பார்த்து என்ஜாய் பண்றோம். உங்க வீடியோஸ் நீங்களே பாப்பீங்களா? பிடிக்குமா நீங்க பண்ற வீடியோஸ்? என்ன படிக்கிறீங்க? யூகேஜி படிக்கிறீங்களா? ஸ்கூல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் உங்க வீடியோஸ்லாம் பாப்பாங்களா? என்ன சொல்லுவாங்க? நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்களா? உங்க தங்கச்சிங்க விளையாடுறாங்களா? ஓகே சரி. ஆனா ஆக்சுவலா வந்து பாப்பா வந்து நாங்க வீடியோ எடுக்கிறோம் இல்லையா, இவங்களை வந்து நான் வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரே ஒரு டைம் தான் சொல்லி கொடுப்பேன். தங்கம் இந்த டைலாக் பேச அப்படின்னு. ஆனா பர்ஃபெக்டா பேசிடுவாங்க. அதுதான் கேட்க வந்தேன். ஆனா அங்க உட்காந்துருக்காங்கல்ல, அவங்ககிட்ட வந்து ஒரு டேக் நான் 10 டைம் எடுக்கணும் ப்ரோ. ஆனா அந்த விஷயத்துல இவங்க அது எப்படி வந்துச்சுன்னு தெரியல. பட் ஆனா நான் சொன்னேன்னா ஒரே டைம்ல அந்த டைலாக் ஒரு 4-5 வார்த்தை இருந்தாலும் அது கரெக்டா வந்து அதே ஃப்ரீக்வெண்டா பேசுறேன். நீங்க 2 பேரும் எமோஷனல் டைம் நிறைய இருக்கும்ல? ஆமா ப்ரோ. எந்த டைம் எமோஷனல் ஆயிருக்கீங்க ப்ரோ? நிறைய இருக்கும் ப்ரோ. ஆக்சுவலா எங்க வீடியோல பாக்குறவங்க வந்து என்ன நினைச்சிட்டு இருப்பாங்க, உங்களுக்கு என்னப்பா ஜாலியா இருக்காங்க அப்படின்ட்டு. அது இப்போ ஓகே, இப்போ நாங்க வந்து நல்லா தான் இருக்கோம். பட் ஆனா ஒரு நாங்கள் மேரேஜ் ஆன புதுசுல ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம் ப்ரோ. இப்போ லவ் மேரேஜ் பண்ணாங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஃபேமிலி பெருசாக சப்போர்ட் இருக்காது. நாங்கள் இண்டிவிஜுவலாக எங்களோட நாங்கள் தான் பார்த்துக்கணும், யாரையும் டிபெண்ட் பண்ணிடல. ஸோ எங்களுக்கு வந்து ஒரு மந்த்து ரெண்ட் கொடுக்கணும், நாங்கள் சாப்பிடணும், எதுனாலும் யாரோ நம்ம தான் எல்லாமே பார்த்துக்கணும்.
ஸோ அந்த டைம் லாக்டவுன் வேற, இவ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, பாப்பா வயிற்றுல இருக்கா, ஹாஸ்பிட்டல் கூட இல்லை. எனக்கு என்கிட்ட ஒரு கிரெடிட் கார்டு இருந்தது, அதை வச்சு தான் நான் மேனேஜ் பண்ணேன். ஒரு கட்டத்துல அந்த கிரெடிட் கார்டே ஃபுல் காலி ஆயிடுச்சு. லிமிட் முடிஞ்சது. பாப்பா பிறந்ததுக்கு அப்புறம் அவளுக்கு பால் வாங்குவோம்ல, அதுக்கு கூட காசு இல்லாம போயிடுச்சு. பட் நம்ம ரிலேஷன்ஸ் யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. கேட்டா நீங்க லவ் மேரேஜ், இல்லைன்னா மட்டும் அப்படியே வந்து நின்றுவாங்க. அது ஒரு ரீசன். நீங்க லவ் மேரேஜ்ன்றதுனால நாங்க யாரும் வரமாட்டோம் அப்படின்னு யாருமே வரல. பட் நாங்க இப்போ வரைக்கும் எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டுமே இல்லை. நாங்க 2 பேர் தான். ஆனா அந்த டைம் நிறைய கஷ்டப்பட்டிருக்கோம். ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஆமா, ஃபைனான்சியலா கஷ்டப்பட்டிருக்கோம். பட் நான் என்ன பண்ணீங்க ஃபினான்ஷியலா எப்படி ஒன்று மேனேஜ் பண்ணிட்டேன் ப்ரோ. சர்வே மீன்ஸ் எதுவுமே ரொம்ப இதாக இருக்கும், லோவாக இருக்கும். அப்புறம் நான் ஏதோ ஒன்று ஒர்க் பண்ணி அப்படியே மேனேஜ் பண்ணிடுவேன். ஆக்சுவலாக நான் நிறையா கோவிட் டைமில் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லை இல்லையா, வெளியே போய் எதுவுமே பண்ண முடியாது. எனக்கு நிறைய ஆப்ஷன் இருக்கும், ஒர்க் பண்ணணும், எனக்கும் நிறைய ஐடியா இருக்கும். ஆனால் எதுவுமே பண்ண முடியல அந்த டைமில். அந்த டைம் மட்டும் கஷ்டப்பட்டோம். அதுக்கப்புறம் வெளியே வந்ததுக்கப்புறம் நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணேன். அது ட்ராப் ஆச்சு, கொஞ்சம் லாஸ் ஆகிடுச்சு. மறுபடியும் அதே ஒர்க்கில் போனேன், நல்ல ஒர்க் பண்ணேன். மேனேஜபிள், அவ்வளோதான். நம்மளால் எதுவுமே டெவலப் பண்ண முடியாது, பட் மேனேஜபிள். அந்த மந்த்துக்கு என்ன தேவையோ அந்த அளவுக்கு மேனேஜபிளாக தான் போயிட்டு இருந்தது. பட் இப்போது ஓகே. இப்போ 2 குழந்தைங்க இருக்கிறதுனால அவங்களுக்காக எல்லாம் பண்ணணுன்றதுனால தான் ஓடிட்டுருக்கோம். அந்த ஓடுற ஓட்டத்தில் தான் இந்த சோஷியல் மீடியான்றதுக்குள்ளேயே வந்திருக்கோம், அவ்வளோதான். ஸோ இது எப்படி இன்னும் எங்கே கொண்டு போகும்னு தெரியல. நல்ல இடத்துக்கு கொண்டு போகும்னு நம்புகிறோம், அவ்வளோதான். யூஸ்வலா எல்லாரும் லவ் பண்ணி கல்யாணம் இது பயம் ஒண்ணு இருக்கும், கல்யாணம் பண்ணணும்ன்ற ஒரு பயம். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் சர்வே ஆகுறது பெரிய விஷயம். நீங்க கொடுக்குற 2 பேரும் ஒண்ணா இருக்கிறது தான் பெரிய விஷயம். இப்போ சீரியஸா சின்ன சஜஷன் என்ன சொல்றீங்க ப்ரோ? 2 பேரும் சண்டை போட்டுக்கலாம், எவ்வளோ வேணா சண்டை போட்டுக்கலாம். பட் சண்டையில் இன்னொரு தேர்ட் பர்சனும் இன்வால்வ் பண்ணக்கூடாது. அது இதர் அவங்க ஃபேமிலியாக இருக்கலாம், என்னோட ஃபேமிலியாக இருக்கலாம். அது நாங்கள் யாருமே நம்ம இடையில வராம இருந்தாலே நம்ம ஹாப்பியா இருக்கலாம் நம்ம லைஃப். அது ஒன்று கொண்டு வரக்கூடாது ப்ரோ. இன்னொன்று, சண்டை போட்டால் அந்த சண்டையை முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக யாரோ ஒருத்தர் விட்டு கொடுத்து முடிச்சுட்டு. இந்த 2 விஷயம் தான் பேசிக் ப்ரோ. இதுக்கு வேற சுற்றி வளைச்சி என்னென்னமோ சொல்லுவாங்க. பட் சிம்பிளாக சொல்கிறது, 3வது ஆள் ஒரு ஆள் உள்ளே வரக்கூடாது. 2வது விஷயம், அந்த சண்டையை அன்னைக்கு நைட்டே முடிச்சுட்டா ப்ராப்ளம் கிடையாது, அடுத்த நாள் கொண்டு போகக்கூடாது. மறுபடியும் அது சொல்லி காட்டக்கூடாது. கொண்டு போயிட்டாலே அது அவ்வளோதான், சண்டை பெருசாகிடும். இப்போ இவளே எப்போ நடந்த சண்டையை பேசுவா, மறுபடியும் சண்டை போடுவோம். பட் ஆனால் நாங்கள் எப்படின்னா அந்த சண்டையை இன்னைக்கு முடிச்சிடுவோம். பயங்கரம். ரொம்ப அரக்க புறக்க நேரத்துல எங்களுக்காக நேரம் ஒதுக்குனீங்க, அதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. அடுத்த கட்டம் நோக்கி டிராவல் பண்றதுக்கு என்னோட சார்பா, ஆதன்சி சார்பா உங்களுக்கு தேங்க்யூ ஸோ மச். ஒரு லாஸ்ட் கேமியோ ஒன்று வந்துட்டாங்க. வணக்கம். ஹாய் சொல்லுமா. ஹாய் சொல்லிடு. ஹாய் மட்டும் சொல்லுங்க. ஹாய் சொல்லிடு. சொல்ல மாட்டீங்களா? ஹாய் சொல்லு. ஓகே, தேங்க்யூ. ஓகே ப்ரோ, தேங்க்யூ, நன்றி.